பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்த நாளையும் தேவனுக்குள் ஆரம்பிக்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளில் கூட 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தேவனாய கர்த்தர் பரிசுத்த தெய்வன், உண்மையுள்ள தேவன். அவர் சொல்லியும், வேதம் சொல்லுகிறது, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாத தேவன் அல்ல. இந்த கால வேளையில் அவர் எந்த ஒரு வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களில் அதை நிரூபித்தார், அது உன்னுடைய வாழ்விலும் நிறைவேற்றுவார். அதுதான் அதனுடைய அடித்தளம். இந்த கால வேளையில் நம்முடைய மனக்கண்களை ஒன்று கூட பிரகாசிக்க பண்ணி, நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கை ஒன்று கூட உறுதிப்படுத்தும்படியாய் சில வேளைகள் தாமதமாகிவிட்டதோ நம்முடைய அவிசுவாசத்து காரணமாக இருக்கலாம், நம்மை தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் பயணிக்கிறதை குறைத்து கொண்ட காரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தால் இந்த கால வேளையில் தேவன் உனக்கு தந்த அந்த வார்த்தையை, சொன்னதை, வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி முடிக்கிற ஒரு தேவனாய கர்த்தரை நீ நம்புகிறாய். அல்லேலூயா, ஆமென். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மாற்ற எந்த வார்த்தையை தந்தாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று சொன்னாரே, அவர் நிறைவேற்ற வல்லவர். அதை நம்புவோம். அதற்காக தான் ஆண்டவர் இதை சரித்திரத்தில் நடந்ததை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நான் சொன்னதை நிறைவேற்றினேன், உன்னுடைய வாழ்விலும் நிறைவேற்றுவேன் என்பதற்காக. ஆகவே தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள், தேவ வசனங்கள் நம்மை பல நேரங்களில் விசுவாசிக்க பண்ணியிருக்கும், நம்ப பண்ணியிருக்கும். அதனால்தான் சங்கீதம் சொல்லும்போது, என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருள். இந்த காலவெளியில எந்த வார்த்தை கர்த்தர் உனக்கு நம்ப பண்ணினாரோ, பரிசுத்த ஆவியான உன்னை ஏவி உள்ளத்தில் உணர்த்தினாரோ, அந்த வார்த்தையை நிச்சயம் அவர் கரங்களினால், அதாவது செயல்களினால் நிறைவேற்றி முடிப்பார். இந்த கால வேளையில விசுவாசத்தோட, ஆண்டவரே நீ எனக்கு தந்த வார்த்தைகள் நாட்கள் கடந்து போனாலும், மாதங்கள் கடந்து போனாலும், ஏன் ஆண்டுகள் கடந்து போனாலும் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாயிருக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்லி, ஆண்டவர் உனக்கு தந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லு. கர்த்தர் நிச்சயம் அவைகளை ஏற்ற வேளையில் தேவன் சொன்னால் நிச்சயம் அதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் ஆண்டவரே அநேக வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கலாம். தேவன் இந்த வார்த்தையை தந்தார், ஆனால் எனக்கு பல மாதங்களும் ஆண்டுகளுமாய் இது நிறைவேறவில்லையே என்று யார் யார் வேதனையோடு, ஆண்டவரே கலக்கத்தோடு இருக்கிறார்கள், இந்த வார்த்தையை அனுப்பி அவருடைய உள்ளங்களை தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக, விசுவாசத்தை உறுதிப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி கிரியை நடப்பிப்பதற்காக நன்றி. நீர் வார்த்தையில் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி முடிக்கிற உண்மையுள்ள தேவன். கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன். God bless you. Praise the Lord.